வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைநிலையோடும் ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் அறிவோடும் என் அறிவை இணைத்துக் கொண்டு இந்த இணையவழி இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். அன்பானவர்களே, நாம் இன்று கருமையம் என்னும் பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அதற்கான வேதாத்திரிய விளக்கங்களை அருள்தந்தை அவர்கள் அருளியிருக்கிறார்கள். அவர்கள் உணர்த்திய அந்த விளக்கங்களை நான் உணர்ந்து உங்களுக்கு ஓதுகிறேன். எனது உரையின் இறுதியிலே ஐயம் தெளிதல் என்ற ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். கேள்வி பதில். உங்களுடைய ஐயங்களுக்கு நான் விடையளிக்க இருக்கிறேன். அன்பானவர்களே, ஆன்மா என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்துல சோல்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்ல மனம்னு சொல்லுவாங்க. அது சீவ ஆத்மா, அதாவது மனம். அத பரமாத்மா அப்படிங்கிற ஒரு சொல் உங்களுக்கு அறிமுகம் இருக்குது. பரமாத்மாங்கிற சொல் தெய்வ நிலையை குறிக்கும். தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் தோன்றுகிறது, இயங்குகிறது, விளைவுகளை கொடுக்கிறது, மறைகிறது. இவைகளெல்லாம் தோற்றுவித்து இயக்கி காத்து மறைக்கிற ஏதோ ஒன்று இருக்கிறது. இதற்கு காரணப்பொருள், மூலப்பொருள். அதை இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அதைத்தான் மதங்கள் கடவுள், தெய்வம் என்று சொல்லுகிறது. அத பரமாத்மா என்று வேதங்கள் சொல்லுகிறது. அதுதான் அறிவு. அறிவு என்று நம்முடைய சித்தர்கள் சொல்றாங்க. மகரிஷி கூட ஒரு பாடல்ல சொல்றாங்க பாருங்க, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டிய அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவை அறிய அறிவு திருக்கோயில் அமைத்தார் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அறிவுதான் தெய்வம். எல்லா மதங்களும் தெய்வத்துக்கு உருவம் இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறது. அதுதான் உருவமாக அவதரித்திருக்கிறது. இந்த உருவங்கள், அதாவது பஞ்சபூதங்கள், 5 பௌதீக பிரிவுகள்: விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அத பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ் என்று சொல்வார்கள். ஆகாஷ்ங்கிறது வடமொழி சொல், ஆகாயம். தமிழ்ல விண் அல்லது வான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதங்களும் இதுதான் சொல்லுது. இந்த பஞ்சபூதங்கள் தெய்வத்தின் அவதாரம். அதாவது இது போல என்றால், இப்போ ஆடை, பருத்தி ஆடை இருக்குது. பருத்தி தான் நூலாகி துணியாகி ஆடையாகி இருக்கிறது. அது போல அப்ப ஆடைக்கு மூலப்பொருள் பருத்தி, அதனுடைய அவதாரம் நூல், துணி, ஆடை. சரியா போச்சு. அப்ப இந்த அவதார பொருளுக்குள் மூலப்பொருள் இருக்கிறது அல்லவா? ஏன்னா அதுதான் இதுவாக ஆகியிருக்கிறது. அத எல்லா மதமும் சொல்லுது. அதுல மாணிக்க வாசகர் அருமையாக சொல்றார், வானாகி மண்ணாகி என்று சொல்வார். பகவத்கீதையிலே இறைவன் சொல்லுகிறான்,
மனிதனுக்கு சொல்லுகிறான் அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா, நான் அரூபம், நான் மகா விஷ்ணு, எங்கும் வியாபித்திருப்பவன், எனக்கு உருவம் கிடையாது. விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அந்த சராசரங்களும், அதாவது நட்சத்திரங்கள் கோள்களும், சர்வ ஜீவராசிகளும், தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடை மனிதனும் நானே, அனைத்தும் என்னுடைய அவதாரம். ஆகையினால்தான் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே அனைத்துமாக இருக்கிறேன், அனைத்துக்குள்ளும் நானே இருக்கிறேன். பருத்தி சொல்லுகிறது, அனைத்து ஆடையாகவும் நானே இருக்கிறேன், நானே அனைத்து ஆடையாகவும் இருக்கிறேன், நானே அனைத்து ஆடைக்குள்ளும் இருக்கிறேன் என்று சொல்வது போல. இப்போ உங்களுக்கு விளங்கி விட்டது, இந்த ஜீவன்கள் எல்லாம் என்ன, அல்லது நான் யார்? நான் பஞ்சபூதங்களின் கூட்டு, நான் இறைவனின் தன்மாற்ற கூட்டு. அப்படியானால் அந்த இறைவன், அந்த அறிவு நமக்குள்ளே இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. அதுக்கு உருவம் இல்லை. இந்த உடலிலே என்ன இருக்கிறதுன்னு அவதாரத்தை காண்கிறோம், அவதாரத்தை நாம் உணர்கிறோம். இங்கே நிலம் இருக்கிறது உடம்புல. நிலம்னா இப்ப நம்ம சாப்பிடுற ஆகாரம், உணவு, அரிசி பருப்பு காய்கறி பழங்கள் எல்லாம் சாப்பிடுறோம் அல்லவா, தானியங்கள், அதான் நிலம். அது மண். உடம்புல நீர் இருக்கு, நல்லா தெரியும். வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, விண்ணும் ஓடிக்கிட்டே இருக்குது. உயிர், அதானே சொல்றோம், விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுங்கிறீங்களே. உயிர் போகுதுன்னா, உயிர் எங்க போகுதுன்னா விண்ணுக்கு போகுதுன்றீங்க. அப்ப உடல் எங்க போகும்? மண்ணுக்கு போயிடும். தெரியுது இல்ல? அப்போ இந்த பஞ்சபூதங்கள் கூடி இந்த உடல் செல்களாக இருக்கிறது. இந்த உடல்ங்கிறது செல்கள். அந்த செல் எப்படி எதுவாகுதுன்னா, உணவோடு நீரும் நெருப்பும் காற்றும் விண்ணும் சேருகிறது. சரியா? அது கூடி, அதைத்தான் ஞானிகள் சொல்லுகிறாங்க, மகரிஷின்னு சொல்றாங்க, அந்த உணவு ரசமாக மாறுகிறது, ரத்தமாக மாறுகிறது, சதையாக, கொழுப்பு, எலும்பு, மச்சை, வித்து குழம்பு, இப்படி 7 தாதுக்களாக மாறி அது உடல் செல்லாக இயங்குகிறது. அந்த உடல் செல்லுல வித்து குழம்புன்னு சொன்னோம் அல்லவா, அத விந்துநாத சக்தின்னு சொல்லுவாங்க, சுக்கிலம் என்று சொல்வார்கள் வடமொழியில. அதைத்தான் விஞ்ஞானத்துல பிளாசம் என்று சொல்லுகிறார்கள். அந்த வித்து குழம்பு தான் நம் தாய் தந்தையருடைய உடலில் இருந்து நம்முடைய தாயினுடைய கருப்பையிலே இணைந்தது. நம்முடைய தாயினுடைய உடம்புல இருக்க அந்த வித்து குழம்பும் தந்தையினுடைய உடம்புல இருக்க வித்து குழம்பும் அந்த விந்துநாதம் என்கிற அந்த தத்துவத்தின் மூலம் இணைகிறது. அதுதான் உடலாக வருகிறது. இந்த உடல் செல்களா மாறுது இல்லையா? அங்கே ஒரு செல் உருவாகுது தாயினுடைய கருப்பையில. அப்புறம் தாய் உடல்ல இருந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அங்கிருந்து அந்த கரு பெற்றுக்கொள்கிறது, எடுத்துக்கொண்டு அந்த செல்கள் பிரிந்து பிரிந்து, செல் டிவிஷன் சொல்லுவாங்க, 1 2 ஆகும், 2 4 ஆகும். அப்படி பிரிந்து 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 அங்க இருக்கிற மரபு அணுக்களுக்கு ஏற்ப பல உறுப்புகளாக மாறுகிறது. அப்போ உறுப்புகளாக மாறி 8 மாதத்துல கட்டி முடிக்குது முழு உருவத்தையும். இன்னும் அது பிறப்பதற்கு வேண்டிய தகுதியை அடைகிற போது 10வது மாதம் தாய் உடம்புல இருந்து வந்துருச்சு.
இதுதான் உடல். அப்ப இந்த உடலுக்கு மூலப்பொருள் எது? வித்துக்குழம்பு. அதே வித்துக்குழம்பு இப்ப நம்முடைய உடலில் ஒவ்வொரு செல்லிலையும் இருக்கு. சரியா? இதுதான் நம்ம உடலுக்கான மூலப்பொருள். இதான் நம்முடைய உடல் தத்துவம். இந்த உடலுக்கான மூலப்பொருள் உடல் செல்கள்ல உள்ளும் புறமும் இருக்கிறது. விஞ்ஞானம் படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த வித்துக்குழம்பு ஒவ்வொரு செல்லிலேயும் மையப்பகுதியிலேயும் இருக்குது, அதை சூழ்ந்தும் இருக்கிறது. ரெண்டு செல்களுக்கு இடையில, செல்லுகளுக்கு வெளியில, ரெண்டு செல்லுக்கு வெளிப்புறத்திலையும், அந்த வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த வித்துக்குழம்பு அருகில் இருக்கிற அடுத்த செல்லினுடைய வித்துக்குழம்போடு கலந்து இருக்கிறது. அதாவது இரண்டு செல்களுக்கு இடையிலேயே வித்துக்குழம்பு தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கு உள்ளும் செல்லுக்கு வெளியிலேயும் சூழ்ந்தும் புறத்தேயும் உடல் முழுவதும் இருப்பது வித்துக்குழம்பு. இதுதான் உடலுக்கான மூலப்பொருள். இப்போ நம்ம உடம்புல உயிர், விண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, உயிர் விண், அது எப்படி வருது? உணவு ஜீரணமாகும் போது நம்ம சாப்பிடுற சாப்பாடுல பிராணவாயு மூச்சு காற்றும் சேர்ந்து அங்க உணவு ஜீரணமாகும் போது அங்க இருந்து விண் துகள்கள் அணு சிதைவு ஏற்பட்டு எலக்ட்ரான், சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், மின் அணு, அதைத்தான் விண், ஆகாசம், தனித்து இயங்குற விண், இந்த சக்தி துகள் சொல்லுவாங்க. அது அங்கிருந்து பிரியுது, உணவுல இருந்தும் காற்றுல இருந்தும் பிரியுது. நம்ம உடலுக்கு வெளியிலேயும் கோள்களுடைய மையப்பகுதியில அணு சிதைவு ஏற்படுகிறது. எப்படி இந்த உணவு ஜீரணமாகிற போது செல்களில விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மைட்ரோகாண்ட்ரியாங்கிற இடத்துல அந்த ஆக்சிஜனும் இந்த உணவு குளுக்கோஸா மாறுது இல்லைங்களா, ஜீரணமாகி ரெண்டும் சேர்ந்து எரியுது. அது போல பூமியின் நடுமையத்துல ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சந்திரன்லயும் இருக்குது, புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாத்துலயும் இருக்குது. மிகப்பெரிய அளவுல எங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா அதான் சூரியன். அதனாலதான் சூரியத்திலிருந்து சக்தி வருது நமக்கு, உயிர் சக்தி. சூரியன் இல்லைன்னா இந்த எந்த உயிரினமும் வாழாது இல்லைங்களா? அதனால அதத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, கோள்களின் மையப்பகுதியில இருந்து விண் துகள்கள் வருகின்றன. அது எங்க வருது? நம்ம உடம்புக்குள் வந்து பாய்கிறது. அப்ப நம்ம உடம்புக்குள்ளேயும் உற்பத்தி ஆகுது, உடம்புக்கு வெளியில இருந்தும் விண் துகள்கள் வருகிறது. அந்த விண் துகள்களை இந்த உடலுக்கு மூலப்பொருளாகிய வித்துக்குழம்பு இருக்குது பாருங்க, அது பிடித்து வைத்துக் கொள்ளுகிறது. அதனுடைய தன்மை எப்படி? இப்ப நம்முடைய பேட்டரி, மொபைல் போன்ல பேட்டரி வச்சிருக்கோம், வீட்டுல யூபிஎஸ் பேட்டரி வச்சிருக்கோம், கார்ல பேட்டரி வச்சிருக்கோம். அங்க அதுக்கெல்லாம் செல்லுன்னு தான் பேரு, பேட்டரி செல். இப்ப மின்சாரத்தை அது பிடிச்சு வச்சு கொடுக்குது, அந்த மின்காந்த துகள்களை, எலக்ட்ரான். அது எப்படி பிடிச்சு வைக்குது? அதற்கு ஒரு வேதியியல் பொருளை நாம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம், கெமிக்கல். அதே போல நம்முடைய உடல் செல்லுகளிலே அந்த இறைநிலை, அந்த அறிவு இருக்குது இல்லையா, இது மனித அறிவு, மனம் இந்த பேட்டரி செல்லுல கெமிக்கலை வச்சிருக்குது, கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அதை வச்சிருக்குது. அது மின்னணுக்களை பிடிச்சு வைப்பது போல இந்த உடல் செல்லுகளிலே இந்த உடலுக்குள்ளே அறிவு இருக்குது இல்லையா, தெய்வம். அதெல்லாம் காட் மேடு கெமிக்கல், அதான் வித்துக்குழம்பு. இந்த செல்கள்ல இருக்கிறது மேன்மேடு கெமிக்கல். அந்த கெமிக்கல் இந்த விண் துகள்களை பிடிச்சு வச்சுக்குது.
அது கோடான கோடி துகள்கள். அப்ப அந்த விண் துகள்கள் நம்ம உடலுக்குள்ளேயே சுழண்டு ஓடும். பொதுவாக இந்த விண் துகள் எங்கேயுமே நிலையா இருக்காது, அது ஒரு இடத்துல நிக்காது. எந்த டைரக்ஷன்ல வேணுமானாலும் ஓடும், எப்படி வேணாலும் ஓடும், எதுக்குள்ள வேணாலும் நுழைஞ்சு போகும். இரும்புக்குள்ள நுழையும், செவத்துக்குள்ள நுழையும், நம்ம உடம்புக்குள்ள நுழையாதா? ஆனா எந்த இடத்துல அந்த உடலுக்கு மூலப்பொருளாகிய வித்துக்குழம்பு இருக்கிறதோ அது அதை பிடித்து வைத்துக் கொள்ளும். அப்ப அது எங்க ஓடும்? நம்ம உடலுக்குள்ளேயே ஒரு தொகுப்பாக ஓடும். இதைத்தான் நுண்ணுடல்னு சொல்றோம். நுண்ணுடல், உயிர் உடல். அப்ப இந்த செல்களால் ஆனது என்ன சொன்னோம்? பருவுடல், பிசிக்கல் பாடி. இது நுண்ணுடல், இது ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பருவுடலுக்குள் நுண்ணுடல் இருக்கிறது. இப்போ அந்த விண் துகள்கள் தன்னைத்தானே சுற்றுகின்றன. எந்த ஒரு பொருளும் சுற்றும் போது, இயங்கும் போது அது கரையும். விண்ணும் கரைகிறது. அந்த விண் எதால் ஆனது? விண்ணுக்குள்ள காந்த துகள்கள் இருக்கின்றன. அந்த காந்த துகள் எங்கிருந்து வந்தது? அதைத்தான் இப்போ விஞ்ஞானிகளும் சொல்லிட்டாங்க. டார்க்னஸ், ஸ்பேஸ், சுத்த வெளி. அதைத்தான் நாம சுத்த வெளின்றோம், அதுதான் நம்ம அறிவுன்றோம். அறிவு என்று நாம் எதை சொல்லுகிறோமோ, தெய்வம் என்று எதை சொல்லுகிறோமோ, அது இருட்டு, அது கும்மிருட்டு. தத்துவத்திலையும் அதை இருள்னு தான் சொல்றோம். கிருஷ்ணம், கருப்பு, அதான் தெய்வத்துக்கு பேரு சாமி. கருப்பு சாமி, அதான் இருட்டு. இருளாக கண்ட பொருளல்லால் வேறு அறியேன், வள்ளல் பெருமான் கூட சொல்வார். அதைத்தான் விஞ்ஞானிகள் கிராவிட்டி, டார்க்னஸ், ஸ்பேஸ், வெளி. ஸ்பேஸ்ங்கிறது வெளின்றது ஒண்ணுதானே. அங்க இருந்துதான் துகள்கள் வருதுன்றதை இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கடந்த ஆண்டு நோபல் பரிசு கொடுத்துட்டோம். இதுதான் மகரிஷி சொல்றார். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். அந்த நுண்விண் அங்கதான் தோன்றுது. அப்ப அறிவு தானே ஆற்றலா வருது, விண்ணா வருது. அப்ப அந்த விண்ணுக்குள்ள அறிவு இருக்குமா இல்லையா? உவமையை மறந்து விடாதீர்கள். பருத்தி தான் நூலாகிறது. அப்படியானால் பருத்தி அந்த நூலுக்குள்ளே இருப்பது போல தெய்வமே சிவம். அது பேரு சிவம்னா அறிவு. அதுவே சக்தியானது. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க மதங்கள்ல. சிவமே சக்தி, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, பருத்தி இல்லையேல் நூல் இல்லை. சரியா போச்சா? அப்போ அந்த விண்ணுக்குள்ளேயே அங்க என்ன இருக்குது? காந்த துகள்கள் இருக்கு, அந்த நொறுங்கல். அங்க அறிவும் இருக்கிறது. அறிவுதான், சிவம் தான் சக்தியாக இருக்கிறது. சக்திக்குள் சிவம் இருக்கிறது. அதுதான் வெளி, டார்க்னஸ். அப்ப விண் உருண்டையா இருக்குது, சுழலுது. அப்ப மையப்பகுதியில என்ன இருக்கும்? சுழல் இருக்காது. அப்ப அங்க அறிவு இருக்கும், சிவம் இருக்கும். சுழலும் பகுதி சக்தி, சுழலாத பகுதி சிவம். அது கருப்பு, அது அறிவு. அப்படியானால் அந்த விண்ணுக்கு மத்தியில அறிவு இருக்கிறது அல்லவா, இருள் இருக்கிறது அல்லவா? அதான் உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம். ரைட். இதத்தான் அந்த விண்ணுக்கு மத்தியில கருப்பா இருக்குது இல்ல, அதான் விண்ணினுடைய கருமையம். கருமையம், கருப்பு கருமையம். சரி, இப்ப இந்த விண்ணு சுழலுது. சுழலும் போது அந்த விண்ணுக்குள்ள இருக்கிற காந்த துகள்கள் வெளியில வந்துகிட்டே இருக்கும். அது இயல்பு. இப்போ பூந்தியால் செய்யப்பட்ட லட்டு. லட்டு என்ன? பூந்தி துகள்களின் தொகுப்பு. பூந்தி உருண்டை உருண்டையா இருக்குது. ஏராளமான உருண்டைய கொண்டு உருட்டி பிடிச்சா லட்டு. இப்ப இந்த லட்டை சுழட்டி விடுறீங்க. இந்த சுழலும் போது
அந்த பூந்தி பிரிஞ்சு ஓடும் அல்லவா? ஒரு டேபிள வச்சு சுத்தி விட்டு பாருங்களேன், பிரிஞ்சு ஓடிடும். இது போல அந்த விண்ணிலிருந்து காந்த துகள்கள் வெளியேறுகின்றன. அது வெளியேறி என்ன நடக்குதுன்னா, அந்த விண்ணை சூழ்ந்து இருக்கிற இருள் இருக்குது அல்லவா, டார்க்னஸ், அது விண்ணுக்குள்ள மத்தியும் இல்ல, விண்ணை சூழ்ந்தும் இருக்கு. அதான் உள்ளும் புறமுமாய் இருக்குது. அது இல்லாத இடமே இல்லையே, உள்ளேயும் இருக்கும் வெளியே இருக்கும். அதனால்தான் நானே சக்தியாக இருக்கிறேன், நானே விண்ணாக இருக்கிறேன், விண்ணுக்குள்ளும் இருக்கிறேன், விண் எண்ணில் இருக்கிறது, எல்லாம் எண்ணில் இருக்கிறது என்று கிருஷ்ணன் சொன்னது போல அந்த விண் என்ன பண்ணுகிறது? அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்ற தன்னை இறுக்கி, அப்போ அந்த விண்ணை அழுத்தம். இதைத்தான் சொல்றாங்க கிராவிட்டி, ஈர்ப்பு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்றீங்களே. பூமிக்கு ஈர்ப்பு ஆற்றல் இருக்குதுன்னா இந்த பூமி எதுல இருக்கு? இருள்ல தானே இருக்கு. அப்ப இந்த இருள் என்ன பண்ணுது? பூமியை நெருக்குது, அழுத்துது, அது விட்டு விட்டு அழுத்துது. அதனாலதான் சுழலுது. அதே போல அந்த விண்ணை சூழ்ந்திருக்கிற இருள், அந்த சுத்தவெளி, அந்த அறிவு, தெய்வம் அழுத்தம். அப்போ இந்த விண் சுழலும் போது அதுல இருந்து வெளியே வருகிற காந்த துகள் வெளியே நோக்கி வெளிப்பக்கமா தள்ளுது. அந்த சுத்தி இருக்கிற இறைநிலை என்ன பண்ணுது? மையத்தை நோக்கி தள்ளுது. இது விளக்குது, அது கொள்ளுது. அப்ப விளக்கும் ஆற்றல் கொள்ளும் ஆற்றல் ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? அழுத்தம் கூடி அந்த துகள்கள் இருக்கு இல்லையா, துகள்கள் சுழலுது பாருங்க. அது அந்த சுத்த வெளிதானே துகளா வந்தது, அதுவும் சுழண்டுகிட்டு தான் இருக்குது. இந்த நெருக்கத்தை தாங்க முடியாம, நெருக்கத்தினால இந்த சுழல் நின்று போகிறது. நின்று போகும்போது அது மீண்டும் அந்த சுத்த வெளியாக மாறி விடுகிறது. இது நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. அப்படி விண்ணை விட்டு வெளியில வருது பாருங்க காந்த துகள்கள். அந்த துகள்களும் இந்த விண் உடல் முழுவதும் சுழண்டு வருவதனால அந்த காந்த துகள்களும் ஒரு தொகுப்பாக சுழண்டு வருகிறது. இதைத்தான் காந்த உடல்னு சொன்னோம். இதைத்தான் சீவ காந்தம். நம்ம உடம்புக்குள்ள சுழண்டு ஓடிக்கொண்டிருக்கிற விண்ணுக்கு பெயர் சீவன். இந்த உடலுக்கு வெளியில சடப்பொருள்களிலே சுழண்டு ஓடிக்கொண்டிருக்குது. சடப்பொருள்களே சுழலுகிறது, தனித்தும் இயங்கு ஓடுகிறது. அங்கேயும் காந்தம் வரும். அதுக்கு பேரு வான் காந்தம் அல்லது விண் காந்தம். அதே இது நம்ம உடம்புக்குள்ள இருந்தா சீவன், அதனால இதுக்கு பேரு சீவ காந்தம். இப்ப இந்த சீவ காந்தமும் சுழண்டு ஓடுதல்லவா. இப்ப 3 உடல் ஆயிப்போச்சு. என்ன உடல்? பரு உடல்னு பார்த்தோம். இன்னொன்னு நுண்ணுடல், இப்ப காந்த உடல். இதான் தூல உடல், சூக்கும உடல், காரண உடல்னு சொல்லுவாங்க. இப்ப இது சுத்தி ஓடுது. அப்ப இந்த எந்த ஒரு சுழற்சி இருந்தாலும் அங்கே ஒரு மைய ஈர்ப்பு விசை உண்டாகும். உடல் முழுதும் இந்த விண்ணுடல் நுண்ணுடல் சுழண்டு ஓடுது. அப்ப காந்த உடலும் சுழண்டு ஓடுது. அங்கே ஒரு மைய இருக்கு வசுமரம் அல்லவா. இப்போ ஒரு குண்டாவுல தண்ணி வச்சிருக்கிறோம். இந்த தண்ணி தான் காந்தம்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை சுழட்டி விடுறீங்க, அங்க மைய நோக்கு விசை வரும். இப்ப கொஞ்சம் மணல் அள்ளி போடுறீங்க தண்ணிக்குள்ள, அதுதான் விண் துகள்னு வச்சுக்கோங்க. அந்த மணல் எல்லாம் எங்க வந்து குவியும்? அந்த குண்டாவுல மையப்பகுதியில வந்து குவிஞ்சிரும். நீங்க பார்த்திருக்கிறீங்க. இதுதான் மைய நோக்கு விசை. அப்போ இதே போல இந்த பரு உடல்ல வித்து குழம்பு இருக்குல்ல, அதுவும் மையத்தை நோக்கி இருக்கு, இழுக்கப்படும் அல்லவா, ஈர்க்கப்படும் அல்லவா. இப்பதான் பாருங்க, நம்முடைய உடல்ல மைய பகுதியில இந்த உடலுக்கு மூலமான ஜீவ வித்து குழம்பு மையம் கொள்ளுகிறது. இப்ப நம்ம அறிவுக்கு புலப்படுதா? நான் சொல்றதெல்லாம் புரியுது இல்ல?
அப்போ அங்கு ஜீவவித்து குழம்பு மையம் கொண்டால் அதுதானே உயிர் துகள்களை பிடித்து வைக்கிற சக்தி. அப்போ உடலுக்கு மையப்பகுதியில வித்துக்குழம்பு வந்து குவியும் போது ஜீவவித்து குழம்பும் வந்து குவியும் போது உயிர் துகள்களும் குவிஞ்சிரும். எதனால? காந்த சக்தி மையம் கொண்டதுனால. அப்போ இப்ப பாருங்க, சீவகாந்த மையம், உயிர் மையம், உடலுக்கு மூலமான வித்துக்குழம்பு மையம், இந்த மூணும் சேர்ந்த அந்த இடத்துக்கு பெயர் தான் கருமையம். சரிங்களா? வில்லுக்கு ஒரு மையம் பார்த்தோம், இந்த உடலுக்கு ஒரு மையம் இருக்கு. இதத்தான் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல இதான் மனதுக்கான மையம். இப்போ மனம்ங்கிறது என்ன? அந்த அறிவு தான் மனம்னு பார்த்தோம். அந்த அறிவு எங்க இருக்குது? உயிர் மையத்துல இருக்கு, உயிருக்கு மத்தியில இருக்கு, விண்ணுக்கு மத்தியில இருக்கு. அதுதான் உயிரா இருக்குது. அங்கதான் காந்தம் வருது. அப்போ அந்த அறிவு, அந்த காந்தம் மூலம் இந்த காந்த தன்மாற்றத்தை உணர்ந்து இன்ப துன்ப அனுபவத்தை பெறுகிறது. எப்படி? விழிச்சிருக்கிற காலத்துல தோல் வழியா காந்தம் அழுத்தமாக வெளியேறுது, செலவாகுது. நாவின் வழியா சுவையாக, மூக்கு வழியா வாசனையாக, கண்கள் வழியா ஒளியாக, காது வழியா ஓசையாக, இதை ஒரு இன்பமாக உணர்கிறது. இப்போ இந்த செலவுல இன்பம் ஏற்படுது, அனுபவமா பெறுது. இந்த உயிர் சக்தி குறைஞ்சு போயிடுது. அப்போ அதிகமா செலவு பண்ணா இந்த இன்பத்துல ஆசைப்பட்டு, இப்போ ஒரு 5 செயல்ல மனிதன் அதிகமா ஈடுபடுறான் இல்லைங்களா? இந்த இன்பத்துல ஆசைப்பட்டு உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், இந்த 5 செயலில அதிகமா செலவு பண்ணிட்டா உயிர் சக்தி உடம்புல இருப்பு குறைஞ்சு இங்க உடல் இயக்கம் நடக்காது. அப்போ கழிவுகள் தேங்கிடும், உயிர் ஓட்டத்துக்கு தடையை ஏற்படுத்தும். செல்கள் கெட்டு போச்சுன்னா, கழிவு தேங்கினா உடல் செல்லு தானே தேங்கும், உடல்ல தானே தேங்குது. டார்ச் லைட்ல ஒரு செல்லு கெட்டு போச்சுன்னா உயிர் சக்தி ஓடுமா? ஓடாது, தடை ஏற்படும். அதே போல நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கி உயிர் சக்திக்கு தடை ஏற்படுத்துகிற போது வலிக்குது. வலி உணர்வை இந்த அறிவு தான் பெறுகிறது. இதுதான் துன்பம். ஓகே, இப்போ இது நம்ம வாழ்க்கையில ஒரு துன்ப உணர்வு வருது. எப்போ? இந்த வாழும் காலத்துல. அப்புறம் இன்னொரு, ஆனா இந்த துன்ப உணர்வு நம்ம விரும்புறோமா? இல்ல. இப்ப வாழ்க்கையில நோய்கள் வருது, துன்பப்படுறோமே. அப்ப இந்த துன்பத்துக்கு என்ன காரணம்? நாம் இந்த 5 செயல்களில் அளவு முறை மீறி நாம் நோய்க்கு காரணமாக இருக்கிறோம். நாம நம்முடைய வினையினாலேயே நமக்கு இந்த துன்பம் வந்திருக்கு. அப்ப இது ஆசைப்பட்டது இல்லையா? எது ஆசைப்பட்டது? அந்த கருமையத்தில் இருக்கிற அறிவு, அதுதான் இங்க மனமா இருக்கு. இந்த மனம் ஆசைப்படுது, சிவகாந்த மையம். அப்போ இந்த மனம் ஆசைப்பட்டதுனால, இது எப்படி ஆசைப்பட்டது? நம்ம பெற்றோர்களுக்கும் ஆசை வந்தது, நாமளும் வாழ்ற காலத்துல ஆசைப்படுகிறோம். நமக்கு எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம், இருந்தாலும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டுங்கிற ஒரு ஆசையினால, அளவுக்கு மிஞ்சின ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம்னு சொன்னோம் அல்லவா? ஆசைப்பட்டு அனுபவிச்சா இந்த நோய் துன்பம் வந்துடுச்சு. இந்த அனுபவிக்கிற இன்பத்திற்கே மனிதன் ஆசைப்படுகிறானே, ஆசைப்படும் போது அது மனதுக்கு துன்பமா இருக்குது. மனம் ஆசை நிறைவேறலையே, அப்ப நிறைவேறாத ஆசை இவனுக்கு துன்பமா இருக்கு. அது என்ன ஆசை? புலனின்ப ஆசை மட்டுமல்ல. அந்த புலனின்பத்தை அனுபவிக்கணும்னா அவனுக்கு என்ன வேணும்? உறவுகள் வேண்டும், பொருள் உறவு வேண்டும். சடப்பொருள், உயிர் பொருள்.
மக்கள் பாசம், பொருள் பற்று, புலனின்ப ஆசை, இதுதான் மனதுக்கு துன்பமா இருக்குது. இருக்கிறது, பொருள் இருக்குது, உதவும் உறவுகள் இருக்கிறது, அவன் மனதுக்கு நிறைவு இல்லை. இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும், இந்த ஆசை இருக்கிறது, நிறை மனம் இல்லை. ஆகையால மனதுக்கு அமைதி இல்லை. அப்ப அந்த மனதுக்கு அமைதி இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த கருமையத்தில் இருக்கிற மனதினுடைய தன்மை, தரம். பாருங்க, இப்போ கருமையத்தில் இருக்கிற ஆசை மனதுக்கு துன்பமாக இருக்கிறது இல்லையா? இன்னொன்னு, ஆசை வயப்பட்டு நாம் நம்முடைய உயிர் சக்தியையும் இழந்துட்டோம். அதனால நோய் வருது. இன்னொன்னு பண்ணிருக்கிறோம், நாம் இந்த பேராசைப்பட்டு, இந்த சினம் பட்டு, பிறர் வளத்தை பறித்து, பிறருக்கு உடலுக்கோ மனதுக்கோ வருத்தத்தை கொடுத்து வாழுகிறான் மனிதன். எதனால? இந்த 6 குணங்களால், ஆசையினாலதான் பேராசை வருது, பொறாமை வருது. நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், தன்னை நான் யாருன்னு தெரியல அவனுக்கு. அதனால சக மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுத்து வருத்தத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வருத்த அலையினால இவனுக்கு துன்பம் வருகிறது. இவன் பிறருக்கு உடலுக்கு துன்பத்தை கொடுக்கிறான், பிறர் பொருளை பறித்து, பிறருக்கு கேடு விளைவித்து, துன்பம் தந்து, உரிமையை பறித்து, வன்சொல் பேசி பிறருடைய மனதை வருத்தப்பட வச்சான்ல. அதனால உனக்கு யாராவது உன் உரிமையை பறிப்பார்கள், வன்சொல் பேசுவார்கள், உன் பொருளை பறிப்பார்கள், உன் உடலுக்கு துன்பத்தையும் கொடுப்பாங்க, நோய்களும் வரும், உன் உடலை யாராவது தாக்குவாங்க. இதனால துன்பம் வருது இல்ல? அப்ப இந்த துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்ங்க? நம்முடைய கருமையத்தினுடைய தன்மை, நம்முடைய மனதின் தரம், ஜீவகாந்த தரம். சரிதா? இதத்தான் சொல்றோம், மனதிலே களங்கங்கள் இருக்கிறது. சிவகாந்த மையத்தில் ஆத்மாவிலே களங்கங்கள் இருக்கிறது. அந்த ஆத்மாவிலே இருக்கிற களங்கங்களின் காரணமாகத்தான் மனித வாழ்க்கையில துன்பங்கள் வருகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் சொன்ன, ஆத்மாவை தூய்மை செய்யணும், அதான் ஆன்மீக அறிவு. அந்த ஆத்மா தூய்மை அடையணும், இந்த உலக இன்பங்களை அனுபவித்து ஆசையற்ற நிலையில வாழணும். அதான் ஆத்ம சாந்தி, ஆசையற்ற நிலை. அதனால கேக்குறாங்க, மரணம் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? ஆசை இருக்குன்னு சொன்னாங்களா? ஒரு ஆசையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. உண்மையில ஆத்மா ஒருத்தருக்கு மரணம் வரும்போது இந்த உலக இன்பங்களை அனுபவித்தது போதும் என்கிற மன நிறைவோடு அவர்களுடைய உடல்ல இருந்து ஆன்மா பிரியணும். அந்த ஆன்மா பிரியும் இல்லையா? அப்பதான் ஆத்மா சாந்தி அடைந்து பிரியணும். சாந்தி அடையாமலே பிரியறதுனாலதான் ஒருத்தர் இறந்து போயினா அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். இப்ப புரிஞ்சுட்டீங்களா அன்பானவர்களே? இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஆத்மா அசுத்தமா இருக்கு. அதான் மனம் தான். மனம் கெட்டு போனா ஆத்மா கெட்டு போகுது. இந்த மனதினுடைய எண்ணம் தானே, செயல் தானே இந்த கருமையத்துல கேடு பண்ணிருக்கு, வருத்த அலைகளை வாங்கி வச்சிருக்குது. தன்னுடைய ஜீவகாந்தத்துடைய அழுத்தத்தை குறைச்சி அதனால உடல்ல ரசாயன குழப்பங்கள் வந்து நோய் வருது. இப்ப பாருங்க, அதனால மகான்கள் சொல்றாங்க, மகரிஷி சொல்றாங்க, நம்முடைய செயல்களால், ஒரு 5 வகையான செயல்களால் நம்முடைய கருமையத்தை நாம் களங்கப்படுத்தி விட்டோம். அதை தூய்மை செய்வதற்கு 10 செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். பாருங்க, முதல்ல நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம். நமக்கு பொருட்கள் வேண்டும், அதை பயன்படுத்தி ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிறோம்.
ஆனா எவ்வளவுதான் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தாலும், எவ்வளவு பொருள் இருந்தாலும், மன அலைச்சூழல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்ங்கிற மனநிலையிலேயே இருந்தா மன அலைச்சூழல் எப்படிங்க இருக்கும்? கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஜீவகாந்த செறிவு குறையும் அல்லவா? அப்போ நோய் வரும் அல்லவா? அதைத்தான் சொல்றோம். காந்த சக்தி நம்முடைய கருமையத்துல குறைந்து போகிறது, ஆற்றல் குறைந்து போகிறது. ஆத்மாவை இழந்து விடுகிறான், ஆத்ம சக்தியை இழந்து விடுகிறான். இதுதான் நோய் காரணம். அதான் ஆசைப்படுவதே, நிறைவேறாத ஆசைகள் மனதில் இருந்தால் அதுதானே கவலைன்னு சொல்றோம். கவலைப்படுறவனுக்கு நோய் வருதா வரலையா? பேராசைப்படுறவனுக்கு நோய் வருதா இல்லையா? நம்ம சொல்றோமே, ஒரே அவன் பேராசை பிடிச்சவன், எல்லா நோயும் வரும். பேராசை பெரு நஷ்டம். புரியுதா? அப்ப மனதில் இந்த கருமையத்தில் நிறைவேறாத ஆசைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தால் கருமையம் கலங்கப்பட்டு, அந்த கருமையம் கலங்கப்பட்டால், மனம் கலங்கப்பட்டால், இந்த உடலுக்கு மூலமான பொருள், மனதுக்கு மூலமான பொருள், உயிருக்கு மூலமான பொருள் கருமையம் கலங்கப்பட்டால் மனிதன் கெட்டு போகிறான், அவனுக்கு துன்பம் வருகிறது. அதான் கருமையம் கெட்டு போனா மனத்தானா மாந்தருக்கு உயர்வு. மனம் ஜீவகாந்த மையம், மனதினுடைய மையம் தான் கருமையம். இது எது மாதிரின்னா, நம்ம மெமரி கார்டு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரிதான். மெமரி கார்டு கண்ணுக்கு தெரியுது, ஆனா உள்ள இருக்க பதிவு கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அது மாதிரி கம்ப்யூட்டர்ல சிப் இருக்குது, இருக்கிற பதிவுகள் தெரியுமா? இந்த ஆசை பதிவுகள், தீயவினை பதிவுகள், பிறருக்கு செஞ்ச பாவ பதிவுகள், வருத்த பதிவுகள் இருக்கு. பதிவு வினைப்பதிவு, கர்மா, தீய கர்மாக்குடைய ரெக்கார்டு அங்க இருக்கு. அந்த வினைப்பதிவுக்கு தகுந்தாற் போலதான் வாழ்க்கையில துன்பங்கள் வருகிறது. அந்த வினைப்பதிவை நாம் பெற்றோருடைய கருமூலமாகவே கொண்டு வந்திருக்கிறோம். அவங்களுடைய ஆத்மாவிலிருந்து நாம வந்திருக்கிறோம். அதான் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். நாம் வரும்போதே உடலில் நோயோடும் மனதில் 6 தீய குணங்களோடும் பிறக்கிறோம். இதான் பிறக்கும் போதே கருமையம் கலங்கமா தான் இருக்குது. அப்ப அதே கலங்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பமா தானே இருக்கும். அப்போ துன்பம் இல்லாமல், உடல் மன துன்பம் இல்லாமல் வாழணும் இல்லையா? அதான் அப்போ கருமையத்தை தூய்மைப்படுத்தணும் அல்லவா? அதுதான் இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இப்ப பாருங்க, நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம். சொல்லுங்கய்யா. பண்ணுங்க அப்ப பண்ணிருங்க. அன்பானவர்களே, நம்ம இப்போ இந்த நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் கருமையத்தை களங்கப்படுத்தும். ஆகையினால நமக்கு நோய்கள் வரும், நம்முடைய ஆற்றலையும் குறைத்து விடும். சொல்லுவாங்க இல்லையா, பொறாமப்படுறவன், பேராசைப்படுறவனுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே வராது. அவனுக்கு தொழில் திறமையும் இருக்காது, அவனுக்கு பொருள் வளம் சேராது, உறவுகள் மேம்படாது. அப்போ பொருள் பிரச்சனை வரும், உறவு பிரச்சனைகள் வரும், உடல்நல பிரச்சனையும் வந்துடும். வாழ்க்கையில துன்பம் தானே. பாருங்க, அதே போல சொல்றோம், பிறர்க்கு நான் முற்பகல் செய்யும், தமக்கு நான் பிற்பகல் தாமே வரும்னு சொல்றோம் இல்லைங்களா? பிறருடைய மனதை வருத்தப்பட வைக்கிறோம் இல்லையா? பிறர் மனம் வருந்தும் செயல்களை செய்து வன் சொல் பேசுகிறோம், பொருளை பறிக்கிறோம், அந்த உரிமையை பறிக்கிறோம். அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அதான் நமக்கு சாபம். அவங்களுடைய வேதனையே நமக்கு சாபம் ஆயிடும். அவங்க நீ நாசமா போகணும்னு வாய் விட்டு சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாம் பிறரை வருந்த வைத்தாலே அவர்கள் அதை பொறுத்து கொண்டு கூட இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் வருந்துவார்கள் அல்லவா? அந்த வருத்த சாப அலையே நமக்கு வாழ்க்கையில என்னென்ன துன்பங்களை கொடுக்குங்க. உடல் பிரச்சனை வரும், பொருள் பிரச்சனை வரும், உறவு பிரச்சனை வரும். அது என்ன தெரியுங்களா? உடல் நலத்தை இழந்து விடுவோம், பொருள் இழப்பு வரும், உறவுகள் இழப்பு வரும், இருக்கிற உறவினர்கள் மறைந்து
மரித்து போகலாம், உதவக்கூடிய உறவுகள், அல்லது உறவுகள் முறிந்து போகலாம். அவர்கள் நமக்கு பகையாகி விடுவார்கள், நமக்கு தீங்கு செய்வார்கள். ஏன் நாம தீங்கு செஞ்சோம்ல, அப்ப நமக்கு தீங்கு செய்வாங்க இல்லையா? அதே மாதிரி பொறாமை முதலிய குணங்கள், பொறாமை, வஞ்சம், இந்த குணம் அது தீங்கிழைக்க நினைக்கிற நீ பிறருக்கு தீங்கு செய்வது ஒண்ணு தீங்கு நினைத்தாலே உனக்கு கேடு வந்துடும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அதான் கெட்ட எண்ணம். உனக்கு அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தா எல்லாம் கிடைக்கும். நீ பிறருக்கு தீங்கு நினைக்கிறாய், பிறரை வெறுக்கிறாய். அந்த வெறுப்பு உணர்வு, பொறாமை உணர்வு, வஞ்ச உணர்வு, தீங்கிழைக்கும் எண்ணம் தான் கெட்ட எண்ணம். துன்பம் வரும் அல்லவா? அப்போ கருமையத்துல அந்த கெட்ட எண்ணங்கள் இருந்தாலே உனக்கு கேடு வரும். தீய செயல்கள் செய்து பிறருடைய சாபத்தை வாங்கினாலும் உனக்கு கேடு வரும். நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் உனக்கு கேடு வரும். அடுத்தது சொல்றாங்க 5 செயல்கள். முன்னோரு நாமளும் செஞ்சோம்ல, உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம். இந்த 5 அளவு முறை மீறி அலட்சியம் செய்து மிகையாக முரணாக அனுபவித்து அப்ப என்ன ஆகுதுங்க? உடல் செல்கள் கெட்டு போகுது, புலன்கள் கெட்டு போகுது, உறுப்புகள், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, அவருடைய செல்கள் கெட்டு போகுது. உடல் உறுப்புகள், உள் உறுப்புகள், உடல் செல்கள் எல்லாம் கெட்டு போய் அதுதானே நோய் வருது. ரத்தத்தை பரிசோதிச்சு பாக்குறீங்க, டிஷ்யூ பரிசோதிச்சு பாக்குறீங்க, நோய் கண்டுபிடிக்கிறோம். ரசாயன குழப்பம் வந்திருக்குது, தானே நோய். அப்போ நீ உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இதெல்லாம் பண்ணும்போது அது உன்னுடைய கருமையத்தை கெடுக்குது. ரெக்கார்டு அங்கதான் பதிவறை, கருவூலம்னு சொல்றீங்க. கவர்மெண்ட்ல இருக்கு ட்ரெஷரி, கருவூலம். அதான் இங்க கருமையம். அங்க நம்ம செய்யற செயலுக்கு ஏற்பதான் இறைவன் தீர்ப்பு அளிக்கிறான். அதாவது கருமையம் என்பது நீதிமன்றம். அந்த கருப்பன் உள்ளதான் இருக்கிறான். நீதிபதி கருப்பு கோட்டு தானே போட்டிருக்காரு, இறைவனும் கருப்பு தானே. கருமையம் நமக்கு நீதிமன்றம். நம்ம செய்யற செயலுக்கெல்லாம் விளைவை கொடுக்கும். நீ கர்மாவை செய்கின்றாய், நான் பலனை கொடுக்கிறேன். அந்த கருப்பன் சொன்னான், கிருஷ்ணன் கருப்பன் சொன்னான். அப்போ அந்த கருப்பன் எங்க இருக்கிறான்? உன் கருமையமாகவே இருக்கிறான், உன் ஜீவகாந்த மையமாகவே இருக்கிறான், உன் மனதுக்கு மையப்பொருளாக உட்பொருளாக இருக்கிறான். அதைத்தான் சொன்னாங்க, கடவுள் எங்க இருக்கிறான்னா உன் மனதுக்குள் இருக்கிறான், ஜீவகாந்தத்துக்குள் இருக்கிறான். சரியா போச்சா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அற்புதமான தலைப்பு. அடுத்தது, நமக்கு எல்லாருக்கும் அவரவர் உடல் வலிவு, உடலாற்றல், அறிவாற்றலை கொண்டு நம்முடைய உழைத்து பொருள் ஈட்டணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்றாங்க பாருங்க. தன் உடலாற்றல், அறிவாற்றலை கொண்டு உழைத்து பொருள் ஈட்டல்ல, பிறரிடமிருந்து பறிக்கிறாங்க. நயவஞ்சகம், ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான், திருடுறான், லஞ்சம் வாங்குறான். பாருங்க, அவன் உழைக்கணும், சோம்பேறி, தொழில் அறிவு இல்லை, உடல் வலிமை இல்லை. உடல் ஆற்றல், அறிவாற்றலை கொண்டு வளர்த்து கொண்டு உழைக்கணும். இப்ப லாக்டவுன் பீரியட்ல தான் தெரியுது, உடலாற்றலும் இல்லை, அறிவாற்றலும் இல்லை. இங்க இப்ப வேலை எல்லாம் போச்சு நிறைய பேருக்கு. மூளை உழைப்பு செஞ்சுக்கிட்டு வந்தவன் வெளிநாட்டுல இப்ப இங்க வந்துட்டான். அவனுக்கு உடலாற்றலும் இல்லை. வேற எல்லாம் என்ன வேலை செய்ய போற? உடலாற்றலால செய்யக்கூடிய வேலை செய்யறதுக்கு, உடல் உழைப்பு வேலை செய்யறதுக்கு உனக்கு உடலாற்றலும் இல்லையே. எப்படி வாழ போற நீ? துன்பம் வந்துடும் இல்லையா? அதனால பிறர் வளம் பறித்தால் அவன் வேதனைப்படுவானா இல்லையா? சொல்லுங்களேன். சாபம். அதனால்தான் இப்படி தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்து கருமையத்தை களங்கப்படுத்தி அந்த தீய வினைகளுக்கு அந்த கருமையத்தில் இருக்கிற கடவுளே, தெய்வமே, இந்த மனம் செய்த செயல்களுக்கு தண்டனையை கொடுத்து, நீ இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிற, இனியாவது செய்யாத. இதுக்கு தண்டனைங்கிறது என்னதுங்க?
அந்த மனமாகிய தெய்வம் தான் மனமா இருக்குது. அது நம்ம குழந்தைன்னு வைங்களேன், அப்பா குழந்தைக்கு தண்டனை கொடுக்கிறார். எதுக்கு? நீ இப்படி அறியாம செய்றிய. அப்ப தந்தை மகனுக்கு தண்டனை கொடுப்பது அவனை அழிப்பதற்கு அல்ல, அவனுக்கு பாடம் புகட்டுகிறார். அவனால்தான் துன்பம் வரும்போது சிரிக்க சொன்னான். இறைவன் உனக்கு பாடம் புகட்டுகிறான். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாராவது நம்ம செஞ்ச தவறுக்கு தான் நமக்கு துன்பம் வந்திருக்குது, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை திருத்திக் கொள்வோம். ஏன்னா சிலருக்கு நினைக்க, இந்த கடவுளே ஏன் இந்த மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கணும்? மனுஷனா வந்திருக்கிறது தெய்வம் தானே, அது எப்படி கொடுக்குது துன்பத்தை? சிந்திக்கிறதுக்கு கொடுக்குது. எனக்கு தாங்க முடியாத துன்பம் இல்லவே இல்லை, தாங்குற அளவு தான் கொடுத்திருக்குது. நீ துன்பம் வரும்போது சிந்திக்கணும். நான் சொன்ன, மனிதன் துன்பத்தில் தான் சிந்திப்பான். அவன் அடித்து துவைக்கப்பட்ட துணி வெளுக்கிறது, தூய்மை அடைகிறது, அதுக்கப்புறம் தான் நல்லதை செய்வான். அதனால நம்முடைய கருமையத்தில் இருந்து கொண்டு நம்முடைய தீய வினைகளுக்கு நமக்கு திருத்தம் ஏற்படுவதற்காக இறைநிலையே நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்பதை மறந்து விடார்கள் நண்பர்களே. அப்படியானால் நாம் இனி நல்ல வினைகளை ஆற்றி அந்த வினை பதிவுகளை, அந்த கருமையத்தில் இருக்கிற தீய வினை பதிவுகளை நல்வினை பதிவுகள் மூலம் மாற்ற வேண்டும் அல்லவா? வினையை வினையால் தானே மாற்றணும். அதுக்கு அப்பதான் கருமையின் தூய்மை அடையும். நல்வினை பதிவுகள், தீயவினை பதிவுகள் கருமையத்தை, ஆன்மாவை களங்கப்படுத்தின. இனி நல்வினைகளை ஆற்றி அதற்கு மேல் பதிவாக்கி அந்த கருமையத்தை தூய்மை செய்யலாம்னு சொல்றார் மகரிஷி. அற்புதமான பாடம் கருமையம். என்னன்னு சொல்றாரு பாருங்க. முதல்ல தாய், தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் இவர்களை மதித்து வாழ்தல். இவங்களுடைய அறிவு, தாய் நமக்கு அறிவு கொடுக்கறாங்க, தந்தை அறிவை கொடுக்கறாங்க, குரு அறிவை கொடுக்கறாங்க, அரசாங்கம் சொல்லுது அல்லவா இப்படி இப்படி நடந்துக்கணும்னு. இப்ப சொல்லியிருக்குது, லாக்டவுன் பீரியட்ல நீ என்ன பண்ணணும்? மாஸ்க் போட்டுக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் போட்டுக்கணும், சுத்தமா இருக்கணும், 3 அடி தூரம் இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்ல அரசாங்கம் தானே சொல்லு, இதை மதிக்க வேண்டாமா? இல்லைன்னா உனக்கு துன்பம் தானே வந்துடும். அது அவங்களுடைய அறிவு. அதே மாதிரி தெய்வ நீதினு ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வ நீதியை அறிந்து தெய்வத்தை மதித்து நடக்கணும். கடவுள், காட்ஸ் ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். இவங்கெல்லாம் தாய், தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம், இவங்கிட்ட தான் அறிவு, ஒழுக்க பழக்கங்கள், அறிவை, நல்ல அறிவை பெறுகிறோம். அப்ப அவங்கள மதித்து நடக்கணும் அல்லவா? இதான் நீ கருமைய தூய்மைக்கு முதல் படி. 2வது, ஒழுக்கம், கடமை, ஈகை, அந்த 3 இணைப்பு அறநெறி வாழ்க்கையை வாழணும். ஒழுக்கம்னா என்ன? உன்னுடைய செயலால் உனக்கோ, பிறருக்கோ, உடலுக்கோ, மனதுக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் விளையாது பார்த்து கொள்ளணும். அந்த விழிப்பு நிலையோட நீ செயல்படணும், அவேர்னஸ். அப்புறம் நீ சமுதாயம் தானே உனக்கு பொருள் எல்லாம் கொடுக்குது. நீ உழைக்கிற வயதுக்கு முன்னாடி இருந்தே, பிறந்ததுல இருந்தே. அப்போ நீ சமுதாயத்திற்கு கடன்பட்ட உணர்வில் சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு தொழில் செய்து பொருள் ஈட்டணும். அதான் கடமை உணர்வோடு தொழில் செய்து பொருள் ஈட்டல். ஈட்ட இயலாதவர்கள், தெரியாதவர்களுக்கு, குழந்தைகள், பெரியவங்க, உடல் அறிவு குறைபாடு உள்ளவர்களுக்கு பொருள் வேணும் அல்லவா? நீ கொடுக்கணும். ஏன்னா நீ பறிச்சிருக்கிற முன்னாடி, இப்ப கொடுக்கணும். அதான் பரிகாரம் இல்லையா? அப்போ அறநெறிகளை கடைபிடித்து வாழணும். அப்பதான் கருமையின் தூய்மை அடையும். அப்புறம் உனக்கு மனதுக்கு ஒரு எண்ணம் வேணும், எண்ணத்துக்கு ஆற்றல் வேணும், எண்ணத்துக்கு வலிமை. நினைக்கிறது நடக்கணும். அதே போல நீ நல்லதை நினைக்கணும். எது சரி, எது அறிவு, எது நல்லது, அந்த விளங்கிக் கொள்ளணும் அல்லவா? தர்ம நெறிகளை அதை விளங்கிக் கொள்வதற்கும், மனதுக்கு ஒரு எண்ணத்திற்கு ஆற்றலை கூட்டுக் கொள்வதற்கும் அகத்தவ பயிற்சி செய்ய வேண்டும். இதான் ஆத்ம தியானம் மனவளர் கலையில கொடுத்திருக்கிற ஆக்கனை தவம், துரிய தவம், துரியாதீத தவம், 3 மறைபொருள்களை உணர்கிற காந்தம், விண்வெளி என்கிற 3 மறைபொருட்களையும் உணர்கிற
அகத்தவம் செய்பவர்களுக்கு எண்ணத்திற்கு ஆற்றல் வரும், மனதை கட்டுப்படுத்த முடியும், அவர்கள் நினைப்பது நடக்கும். அவர்களுக்கு எது சொல்றார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணுதல் வேண்டும். அப்படிப்பட்ட மன ஆற்றலை பெறுவதற்கு அதான் மனவளக்கலை, அகத்தவம், அகத்தாய்வு. அறிவுக்கு அகத்தாய்வு பண்ணணும், ஆற்றலுக்கு அகத்தவம். அதான் மன ஓர்மை, கான்சென்ட்ரேஷன். மனம் ஒரு உணர்வுல ஓர்மைப்படுகிற போது மனதுக்கு ஆற்றல் வந்துடும், கான்சென்ட்ரேஷன். மன அலை குறையும், அசைவு குறையும். பாருங்க, அப்போ நீங்க கருமையத்தை தூய்மைப்படுத்தணும்னா அகத்தவம் பண்ணணும். அடுத்தது பாருங்க, நம்ம இந்த 5 அளவு முறை மீறி விட்டோம்ல, அதனால ரத்தம், காற்று, உயிர், ஜீவகாந்த, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம்னு சொல்றோம், ஜீவகாந்த ஓட்டம்னு. இவை சீராக ஓடணும் அல்லவா? நம்ம தான் தவறு பண்ணிட்டோமே, முன்னோர்களும் தவறு பண்ணிட்டாங்க, நாமளும் தவறு பண்ணிட்டோம். அப்ப அதுக்குரிய விளைவு வரும் அல்லவா? இப்ப நம்ம சரியா இருக்க முடியுதா? 5 அளவு முறை காக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ சிறு சிறு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆகையினால இந்த ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு எளிய உடல் பயிற்சி செய்யணும். அது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிற இந்த எளிய முறை உடல் பயிற்சியை நீங்க செய்யலாம். இதை விட எளிய பயிற்சி யாராவது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருந்தா அதையாவது நீங்க செய்யுங்க. இல்ல எதையாவது ஒரு உடல் பயிற்சி செய்யுங்க. இது உங்கள் கருமையத்தை தூய்மைப்படுத்தும், வினைப்பதிவை திருப்தி அமைக்கும். அப்புறம் குடும்ப கடமை ரொம்ப முக்கியம். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் தான் இயல்புடைய மூவர். இவர்களை பொறுப்போடும் அக்கறையோடும் காத்து உதவி வர வேண்டும். இது ஒரு பெரிய முக்கியம். நீ பாருங்க, நிறைய குடும்பத்துல பெற்றோரை காப்பாத்துறது இல்ல, பெற்றோருக்கு உதவுறது இல்ல, வாழ்க்கை துணைக்கு இல்ல, குழந்தைகளுக்கு உதவுறது இல்ல, காக்கிறது இல்ல. இவர்களுக்கு எப்படிங்க வாழ்க்கையில துன்பம் வராம இருக்கும்? இது மிகப்பெரிய விஷயம். இங்கதான் குடும்ப அமைதி வருது. அடுத்தது, அந்த இறைநிலையோடு நம்ம அடிக்கடி மனம் ஒன்றி பழகுதல் வேண்டும் சொல்றார். அந்த கடவுளை மறக்க கூடாது. அப்பதான் உனக்கு அன்பு, ஆற்றல், அறிவு எல்லாம் வரும். அந்த தெய்வத்தை நினைக்கும் போதே நீ தெய்வம் ஆயிடுற. தெய்வம் வல்லமை மிக்கது, அது பேர அறிவு. அப்போ நீ அடிக்கடி அங்க ஒரு இணைப்பு மனதை கொடுக்கிற போது உனக்கு ஆற்றலும் அறிவும் கூடிக்கொண்டே இருக்கும். என்கிட்ட கூட கேட்பாங்க, என்னங்க இந்த வயசுல இப்படி மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. நான் பேசும் போதெல்லாம் அந்த இறைநிலையை, சுத்த வெளியை நினைந்து நினைந்து அடிக்கடி அதை நினைக்கிறேன். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆற்றல் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வேன். நண்பர்களே, மறந்து விடாதீர்கள். சர்வ வல்லமை பொருந்திய அந்த இறைநிலையோடு அடிக்கடி மனதை இணைப்பதற்கு பழகி கொள்ளணும். அதுக்கு தான் இங்க துரியாயுதவம். ஒரு முறை நீங்க துரியாயுதவம் செஞ்சு நல்லா பழகிட்டு இணைப்பு பெற்றுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க நினைச்ச நேரம் நேரடியா துரியாயுதம் போயிடலாம். அதுக்கு தான் இங்க பயிற்சி பண்ண சொல்றோம். துரியாயுதவம் நடத்துனீங்க, செய்யுங்க. உங்க கருமையத்தை ஆற்றல் கூடும் உங்களுக்கு. பாருங்க, அப்புறம் மனித முயற்சியால் உற்பத்தி செய்திருக்கிற பொருட்கள் இருக்குல்லவா, செயற்கை பொருள்கள், அதை சேதப்படுத்தலாமா? உழைப்பெல்லாம் வீணா போயிருமே. இந்த இயற்கை வளம், இந்த இயற்கை வளம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த இயற்கை காடுகள், உயிரினங்கள் எல்லாம் இயற்கை தானே. இந்த இயற்கை வளத்தை கெடுக்கலாமா? சுற்றுப்புற சூழலை கெடுக்கலாமா? கெடுத்தா என்னாச்சு? துன்பம் தானே வருது உனக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அதே போல பிறர் உபயோகப்படுத்துகிற பொருட்களை சேதப்படுத்தக்கூடாது. சிலர் அப்படி இல்லை, இது அடுத்தவங்க யூஸ் பண்றது தானே. ஒரு ஏதோ ஒரு பொருளை அவங்களுடைய ஸ்கூட்டரை வாங்கிட்டு நம்ம 4 நாளைக்கு யூஸ் பண்ணா கூட அது நம்ம ஸ்கூட்டர் மாதிரி யூஸ் பண்றது நிறைய பேருக்கிட்ட இல்லை. அது என்னமோ எப்படியோ ஓட்டுவாங்க, அவங்களுக்கு தானே போய் சேரு. அடுத்தவன் பொருளை தன்னுடைய பொருள் போல பாவிக்கிறது இல்லை. அதே போல எல்லாரிடமுமே தெய்வம் தான் இங்க மனமாக இருக்கிறது. இந்த தெய்வத்தின் ஒளியே
இங்க அறிவாக இருக்கிறது, மனமாக இருக்கிறது. அதை நம்ம பார்க்கிற எல்லா உயிர்களிலும் இந்த உடல் கட்டப்பட்டிருப்பது இறைவனால். அந்த இறைவனே தான் அந்த உடலுக்குள்ளே வாசம் செய்கிறான் என்கிற அந்த கருத்து சொல்லுவாங்கல்ல, கடவுள் இந்த உடலிலே வாசம் செய்கிறான், தேவன் உன் சரீரத்திலே வாசம் செய்கிறான்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், இந்த உடலிலே கடவுள் வாசம் செய்கிறார். இது பேசுறீங்க, அந்த உணர்வோட நடக்கணும் இல்ல. அப்பதான் நீங்கள் பிறரை உங்களுக்கு சமமாக மதிப்பீர்கள். அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமலும் துன்பம் போக்கியும் வாழ்வீர்கள். அப்பதான் சொல்றார் மகரிஷி, பிறரை மதித்து ஒத்து உதவி வாழ்வான் வாழணும். அப்புறம் சொன்னமல்லவா, பகை வஞ்சம், இதை வைத்துக் கொண்டிருந்தா நமக்கு மன்னிக்கிற பண்பும் வராது, கருணையும் வராது. மனிதனாக மன்னிப்பவனே மனிதன், அவன்தான் அன்புடையவன். பிறர் துன்பம் போக்கணும், பிறருக்கு துன்பம் கொடுக்காமலும் பிறர் துன்பம் போக்கியும் பிறர் துன்பத்தை பொறுத்து மன்னிக்கிற மன்னிப்பு இல்லைன்னா வஞ்ச உணர்வு வந்துடும். வஞ்ச உணர்வு வந்து அவன் கருமையும் கெட்டு போச்சு. வஞ்சம் இருக்கிறவன் யாரும் உருப்பிட்டத சரித்திரம் கிடையாது இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு இன்முகம் வரும்? எல்லாரும் சொல்றாங்க ஸ்மைல் ஸ்மைல், இன்முகத்தோடு பேசுங்க, எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க. எங்க சிரிப்பு வரும்? உனக்கு வஞ்சமும் பகையும் மனதில் வச்சுக்கிட்டு யாரு சிரிக்கிறது? ஏதோ சினிமாவில் சில பாட்டெல்லாம் வரும், வஞ்சத்தையும் பகையும் மனதில் வச்சுக்கிட்டு எங்க இருந்துடா வரும் சிரிப்புன்னு. அதே போல மனிதர்களை வேறாக நினைக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவாய் செய்தொழில் வேற்றுமையான். இங்க தொழிலை வச்சு அவன் வேற ஜாதி, மதம், தேசம், இனம், மொழி, இவைகளால எல்லாரும் பஞ்சபூத கூட்டுதான், எல்லாரும் இறைவனுடைய அவதாரம். அப்ப இதுல இறைவன் எந்த ஜாதி? இப்போ ஜாதி சான்றிதழ் போடுறாங்க, அப்பா அம்மா என்ன ஜாதின்னு கேட்டு அப்பா என்ன ஜாதியோ பையனுக்கு பிள்ளைக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்குறீங்க. இப்ப ஏதோ அம்மா ஜாதியும் போட்டுக்கலான்னு வந்திருக்குதாமா? இப்ப நான் கேக்குறேன், நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் தானே. நம்ம கடவுள் எந்த ஜாதி, அவர் எந்த இனம், எந்த மொழி, எந்த மதம், எந்த தேசம் சொல்லுங்க. என்னையா இது? இந்த ஆன்மீக அறிவு வந்துருச்சுன்னா ஜாதி மத இன மொழி தேச வேறுபாடு இல்லாமல் மனிதன் வாழ்வான். மனித வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? தனக்கும் பிறருக்கும் நல்லதையே செய்வான். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடனே என்று அருள் தந்தவர்கள் கூறுவது போல மனிதன் வாழ்வானே. ஆனால் அவனுடைய ஆத்மா தூய்மை அடைந்து விடும், கருமையும் தூய்மை அடைந்து விடும். உன வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனி எந்நாளும் இன்பமே என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.